வணக்கம். இது உங்கள் நூப் ட்ரேடர் தமிழ். நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த பதிவில் வர எதுவுமே டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி நல்ல புள்ள மாதிரி இன்றைக்கி உட்காந்துருக்கான். பல பேர் வாழ்க்கையை முடிச்சு விட்ருக்கேன் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில். பார்க்கும்போது பாருங்கள், இன்சைட் கேனல்லே முடிச்சிட்டான். அப்படி நல்ல புள்ள மாதிரி முடிச்சிருக்கேன். போய் 15 மினிட்ஸ் பார்த்தா வந்து இந்த நிஃப்டி என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மேலே ஒரு அடி, கீழே ஒரு அடி, எல்லாத்தோட ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சு நவுத்திருப்பான். ஸோ இந்த இடத்துலையும் காலும் புட்டு ஆப்ஷன் பை பண்ணுவாங்க நிலைமை நினச்சி பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஒரு வயலண்ட் மூவ் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி காலையில் எதிர்பார்த்தது என்னமோ டோஜியாக தான் முடிக்கணும். பட் பெருசாக கீழேயும் போல் மேலேயும் போல் அதே இடத்துல தான் வந்திருக்கான். ஆனால் 100 பாயிண்ட் டவுனில் தான் முடிச்சிருக்கான். ஸோ டோஜி வைக்கல. ஸோ பார்க்கலாம், இங்கே கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி காட்டுறான். என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். அண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியல. ஸ்டீல் செக்டர் எல்லாரும், டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும், அப்புறம் செயிலாக இருக்கட்டும், நிறைய கம்பெனி சும்மா அப்படியே காலில் சலங்கையை கட்டின மாதிரி திங்குன்னு ஒரே ஒரே ஆட்டம் தான். யாரும் ஸ்டீலை வந்து தன்னோட போர்ட்ஃபோலியோ அதிகமாக எடுத்து வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க. ஏதாவது நியூஸ் இருக்கா நானும் செக் பண்ணேன். பட் எனக்கு கிடச்ச நியூஸ் என்னமோ இதுதான். இங்கே இதில் என்ன போட்டிருக்கு, இந்தியா ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா. இது அப்படிப்படி ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட்னு படிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக அது ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட், அதாவது ஃபினிஷ்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண ஸ்டீலோட இம்போர்ட்ஸ் தான் அவன் சொல்லியிருக்கான். ஸோ இப்படி படிக்காமல் ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட்ஸ் அப்படின்றத படிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்க டாட்டா ஸ்டீல் எல்லாத்தையும். அதை கொஞ்சம் போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், மெட்டல் வந்து கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்காங்க. அதில் யார் ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கா, நேஷ்னல் அலுமினியம் வந்து 6%, டாட்டா ஸ்டீல் 4%, ஹிண்டால்கோவும் ஒரு 4%. ஏறாதானே எவனும் இல்லை போலையே, எல்லாத்தையும் முடிச்சு மேலே ஏற்றி விட்ருக்காங்க. ஸோ என்ன நியூஸ்னு தெரில. எனக்கு கிடைச்ச நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். இந்தியா ஃபினிஷ்டு ஸ்டீல் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சைனா ஹிட் 7 இயர்ஸ் ஹை அப்படின்னு. அதாவது 2024-2025 இந்த ஃபினான்ஷியல் இயரை ஃபஸ்ட்டு 5 மந்த்லேயே 7 இயர்ஸ் ஹையை வந்து இந்தியா பிடிச்சிருக்கு. அதாவது ஃபினிஷ்டு ஸ்டீல் அப்படி தான் நான் படித்தாகணும். அப்படி தான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபினிஷ்டு ஸ்டீல்னால் இங்கேருந்து வெறும் ரா மெட்டீரியலாக இல்லாமல் உற்பத்தி பண்ணி வந்த ஸ்டீலோட இறக்குமதி வந்து அதிகமாகிருச்சு அப்படின்றத அதில் போட்டிருக்காங்க. அப்படி தான் எனக்கு தெரியுது. சப்போஸ் இது ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ரெக்டிஃபை பண்ணி போடுவோம். பட் இதை படிக்கும் போது, ஆர்டிக்கல் படிக்கும் போது அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதுதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்தேன். அடுத்து நான் பார்க்குறது மகேந்திரா தான். என்ன நியூஸ்னால், ஸ்கோடா, நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்கோடாவில் 50% ஸ்டேக் அவங்க வாங்குற மாதிரி. இப்போ என்னென்னா, வோல்க்ஸ்வாகன் இருக்க ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இனிமேட்டு மகேந்திரா கிட்டேயும் இருக்கும். இப்போ எப்படி நம்ம மாருதியும் டொயோட்டாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இவங்களோட கார் எடுத்து இவங்களோட சிம்பிள் போட்ட மாதிரி வருது பாருங்க. இந்த கிட்டத்தட்ட எப்படி பலினோவும் கிளான்ஸாகவும் வந்ததுன்னா எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஆனால் 50% ஸ்டேக் வாங்குற மாதிரி அது எவ்வளோ வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 million to 1 billion. இப்போ ஐ மீன் 800 million என்னது, US டாலரில் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இது பெரிய அமௌண்ட் தான். அண்டு இதுதான் ஸ்டாக்கு மூவ் பண்ணுதா என்னன்னு தெரியல. ரீசெண்ட் டேஸ்டாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது எம்என்எம். ஸோ இந்த நியூஸு இன்றைக்கும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிருக்கு, லைக் 1% அப் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் உடச்சிட்டான். அவ்வளோதான், அந்த சின்ன ஃப்ளாக் பட்டன் மாதிரி வச்சு நாளாக உடச்சிட்டான். நீ எங்கே போவான்னு யாருக்கு தெரியும், எங்கே திரும்புவான்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வரும்னு எதிர்பார்ப்போம். என் கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3300 ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அங்கேருந்து கண்டிப்பாக அங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இப்படியே கண்டினியூஸ் ஆச்சுன்னா உண்மையாகவே இது ரொம்ப நல்ல நியூஸு மகேந்திராவை பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிலையன்ஸோட ஸ்டெர்லிங் வில்சன் கிட்ட இருந்து தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 512 கோடி ஒர்த்தான ஒரு ஆர்டர் வந்து பிடிச்சிருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா குஜராத்துக்கிட்ட இருந்து. ஸோ இது ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இந்த ஷேர் ப்ரைஸ் இப்படி தான் இல்லை, மேலேயே தான் போயிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்றதை பார்ப்போம். இன்றைக்கி ஆனால் இந்த நியூஸுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணது மாதிரி தெரியல. ஒரு 3% அடி வாங்கியிருக்கு. ஆனால் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே அப்பா, கிட்டத்தட்ட 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி 300 இன்றைக்கி 600 இருக்கான். ஸோ நல்ல மேலே மூவ் ஆகியிருக்கான் ரீசெண்ட் டேஸாக. அதுவும் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு ஃபால் எப்போது
நவம்பர் வரைக்குமே, போன வருஷம் நவம்பர் வரைக்குமே அவனோட ஐயே 200, 300 தான். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு இயரில் 1 இயரில் காசை ரெண்டாக்கிட்டான். ரூ. 1 2 ஆக்கியிருக்கான். உண்மையாகவே இது பெரிய விஷயம். இந்த மாதிரி ஷேர்லாம் நமக்கு எங்கெங்க மாட்டவே மாட்டுது. நம்ம வாங்குறதெல்லாம் தொட்டோன்னே கீழே போகிறேன். சரி, நம்ம அடுத்த ஷேருக்கு போவோம். அடுத்த ஷேர் நியூஸ் வந்து நம்மளோட ரட்டன் என்டர்பிரைசஸ் கிட்ட தான். அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண பைக் தான் பார்த்தீங்கன்னா RV1 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். ரிவோல்ட்டும் அவங்களுக்கு தான், அவங்க பிராண்டு தான். ஸோ அவங்க RV1 எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ன்ற ஒரு புதிய வேரியண்ட் விட்டுருக்காங்க. இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 புக்கிங்ஸ் வந்திருக்கு வெறும் ஒரு வாரத்தில். இது உண்மையாகவே பெரிய விஷயங்க. ஒரு வாரத்தில் 16,000 புக்கிங். இது என்னென்னா இவங்க ஓலாவோட காம்படிட்டராக தான் பார்க்குறாங்க எல்லாருமே. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா எதனால் இது 16,000 புக்கிங்? ஆனால் உண்மையாகவே நிறைய பேர் க்ரேஸாக இருக்காங்க ஈவி மேலே. என் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 வண்டி வீட்டில் அந்த 2 வண்டி வச்சு 2மே ஈவி தான் வாங்கியிருக்காங்க. ஷேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருப்போம் போல், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஒரு ஒரு சேனல் பண்ணலாம், அப்படியே நீட்டாக அதிலே ட்ராவல் போயிட்டுருக்கான். பார்க்கலாம். அது கீழே இந்த மறுபடியும் கீழே தொட்டு மேலே ஒரு 95, 100 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் டைம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது 16,000 புக்கிங்ஸ்னால் கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சமாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக இந்த ஷேரும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அடுத்த ஷேரை பற்றி போவோம். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து ஸ்டீல் பேஸஸ் தான். இவங்களும் ஸ்டீல் பைப்ஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றி நான் காலையிலே வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி, சப்போர்ட்டில் வந்தால் போடலான்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நானும் எடுக்கலான்னு தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 7% அப் ஆயிருக்குன்னு இதில் போட்டிருக்காங்க. எவ்வளோ அப் ஆயிருக்குன்றதை நம்ம ஷேரில் செக் பண்ணலாம். பட் என்ன விஷயன்றதை பார்க்கணும். இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் கொடுக்க போகிறத பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் அதோட முடிவு எப்போ எடுப்பாங்கன்னா, அதோட முடிவு எப்போ வருதுன்னா, போர்ட் மீட்டிங் வந்து கம்மிங் அக்டோபர் 3 வருது. ஸோ அந்த டைமில் முடிவு எடுப்பாங்க எந்த மாதிரின்னு, எவ்வளோ ஸ்ப்ளிட்டு எந்த பேசிஸில் எத்தனை ரேஷியோலன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஷேர் வைஸ் நான் அதை ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நேரமாக 2-3 நாளாக வெயிட் பண்ணேன். சப்போர்ட்டில் வரும், ஆனால் வரவே இல்லை. ஸோ இதுதான். ஸோ சேனல் பட்டனில் கீழே தொடும், சரி இந்த இடத்துல வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் சின்ன கன்சிடரேஷன் வரும், நம்ம அதை பற்றி வீடியோ போடலான்னு எதிர்பார்த்தேன். பட் அங்கே வரல. கீழே வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டாங்க. சரி, மறுபடியும் இந்த கேண்டில் பார்த்தோன்னா நான் நினச்சது இதுதான். திருப்பி இன்னும் 2 to 3 டேஸில் கண்டிப்பாக வருவாங்க சப்போர்ட்டுக்குன்னு. பட் அங்கே வரல, மறுபடியும் மேலே ஏறிட்டாங்க. பார்க்கலாம். வேல்யூமும் நல்ல வேல்யூமாக இருக்குது. மேபி இதை ட்ரிகர் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு மார்க்கெட் கண்டிஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 270 வருமா, இந்த நியூஸ் கொண்டுட்டு வருமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாக் ஸ்பிளிட்டு இது எடுக்கும்போது எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆல்ரெடி இப்போ தான் டாடா மோட்டார்ஸில் ஒன்று பட்டோம். அவன் ஷேரை கொடுக்கறதுக்கே 20 நாள் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் எடுக்கணுமான்னு யோசனையாக இருக்குது. சப்போர்ட்டில் எடுத்திருந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி நிறைய டைம் நான் சப்போர்ட்டில் எடுத்திருக்கேன். பட் இந்த தடவை கிடைக்கல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தான். இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 4% அப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தா 903 கோடி ஒரு நாக்பூரில் ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, மெட்ரோ ப்ராஜெக்ட். ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்டாக் இம்பேக்ட் பண்ணியிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஸ்டாக்கை நல்லா தான் மேலே கொண்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை %? ஸோ ஆல்மோஸ்ட் 7% மேலே போயிருக்காங்க. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா முடிச்சது என்னமோ 1.5% தான், 1.8 தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டாக்கு ரொம்ப உச்சியில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் இதை விட நிறைய கடந்து வரணும் போலையே அவன். இது 2000 போயிருக்கான். அது எப்போ? கோவிட்டுக்கு அப்புறம், எப்படி ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வந்தது, போஸ்ட் கோவிடு. ஸோ அதனால இந்த ரேலி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்குது. யாராவது இங்கெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க நிலைமையை நினச்சி பாருங்கள். ஒரு 2000 வாங்கியிருந்தா எத்தனை வருஷம், 3-4 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மேலே வந்து அவங்களுக்கு ஒரு விடுவுகாலம் கொடுத்தா சந்தோஷம்தான். அண்ட் அடுத்த நியூஸ் நோக்கி போகலாம். அடுத்து நான் பார்த்ததுலேயே இன்றைக்கி ரொம்ப நல்ல நியூஸ் நினச்சது இதுதான். ONGC வந்து பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் ஒரு கேஸ் டீல் எடுத்திருக்காங்க. இந்த டீலுக்கு அப்புறம் மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு பைக்கால் கொடுத்துருக்காங்க. 45% அப் போகணும் இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து. அண்ட் ONGC எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் வேல்யூஷன் படி எப்படி நல்லா இருக்கான்றதையும் பார்ப்போம். ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக எடுத்து அழகாக மேலே போய்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு ரெசிஸ்டன்ஸ் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் அழகாக மேலே போய் ஒரு அழகாக அப்படி மேலே போயிட்டுருக்கான். மேபி ஆல் டைம் ஆகி இன்னும் ஒரு 2 to 3 மந்த்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அடுத்த மந்த்துக்குள்ளேனா, ஏன்னா அடுத்த மந்தில் தான் முகூர்த்த டேட் வருது, தீபாவளி, நிறைய பேருக்கு போனஸ் வரும். ஸோ அந்த அமௌண்ட்லாம் திருப்பி மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன்.
லெட்ஸ் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஆல் டைம் ஹை வரானான்னு பார்ப்போம் 1 மந்தில். லைக் 345 இருக்குது. ஸோ அவங்க சொல்கிற அப்சைட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 45%ன்றாங்க. லைக் நேற்று க்ளோசிங்லேருந்து வச்சுப்போம். நம்ம மோர்கன் ஸ்டான்லி சொல்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா 430 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. லெட்ஸி வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அளவுக்கு வருமா அப்படின்றத. ஆனால் வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. லாங் ரனில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஷார்ட் டைமாக வருமா 1 இயரில் வருமாங்கிறதுலாம் தெரியல. அண்ட் அவங்க ஒரு நல்ல ப்ரோக்கரேஜ். ஸோ ஷுவராக அவங்க சொல்கிறத நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். அண்ட் இது ஸ்டாக் டிப்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நானே எடுக்க மாட்டேன், ஏன்னா நானே நம்ப மாட்டேன். தயவு செஞ்சு நம்பாதீங்க. பட் நியூஸஸ் ஜென்யூனாக இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ நியூஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். அண்டு அடுத்த நியூஸ், ஸோ அடுத்து எஃப்ஐ டேட்டா வந்திருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 1 ஹவரில் சரியான அடி. அது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தான். இங்கே மேலே கீழேன்னு அடிச்சிங்க பாருங்க, அழகாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மேலேயே. திருப்பியும் பாசிட்டிவ் 1 பாயிண்டில் முடிஞ்சிருக்கு நம்ம நிஃப்டி. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26,000 பெருசாக இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் மதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி 26,500 கூட மதிக்கலாம். பட் 26,000 பெருசாக மதிக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நல்லா ஈஸியாக உடச்சிருன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்திருப்போம். இதை பார்க்குறவங்க நிறைய பேர், நியூஸ் பார்க்குறவங்க ஒரு சில பேராக இது ட்ரேட் பண்ணியிருப்போம். லைக் இந்த 18,000 மார்க்கை ரொம்ப நாளாக உடைக்கிறது ட்ரை பண்ணுச்சு, ஆனால் முடியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் உடைச்சோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அதுக்கு பெருசாக தெரியல, எந்த ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 20 மட்டும் தான் கொஞ்ச நாள் ஆடிச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக தெரியல. டக்குன்னு 1 வாரம் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் அதிகம் உடச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 27,000 இல்லை 27,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஈஸியாக மேபி அங்கே வேணால் இந்த 20,000க்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்கே மேபி எடுக்கலாம்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம் என்ன மார்க்கெட் சொல்லுதுன்றதை. அண்ட் எஃப்ஐ டேட்டா வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆச்சு. பட்டு இன்னமும் அப்டேட் பண்ணலை. செப்டம்பர் 23 தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன் ஏதாவது நான் ராங்காக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.